ஓகே. ஸோ இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வாட் இஸ் VMFS டேட்டா ஸ்டோர், வாட் இஸ் NMFS டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ ஒரு ESXல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணணும், சரிங்களா? டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ESX செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா there is ஆப்ஷன் கால் ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னா நியூ டேட்டா ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க கேட்குறப்ப VMFS டேட்டா ஸ்டோர் பண்ண போறீங்களா அல்லது NMFS டேட்டா ஸ்டோர் பண்ண போறீங்களா கேட்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம மோஸ்ட்லி ப்ரிஃபர் VMFS டேட்டா ஸ்டோர் தான். NMFS டேட்டா ஸ்டோர் வந்து ரொம்ப ரேர் கேஸ் தான். ரொம்ப சின்ன கம்பெனில மட்டும் தான் NMFS டேட்டா ஸ்டோர் இருக்கும். பெரிய என்டர்பிரைஸ் டேட்டா சென்டர்ல ஃபுல்லா VMFS டேட்டா ஸ்டோர் தான் இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்க VMFS டேட்டா ஸ்டோர் கொடுக்குறப்ப நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா ஸ்டோர் லன்னு நீங்க அலோகேட் பண்றப்ப அந்த லன்னு காமிக்கும். தென் யூ கேன் ஏபிள் டு கிரியேட் த டேட்டா ஸ்டோர். இதே NFS டேட்டா ஸ்டோர் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதோட ப்ராசஸே வேற. இது ரெண்டு டைப் இருக்கு. NFS 3 ஒன்று இருக்கு, NFS 4.1 இருக்குது. NFS 4.1 அப்படிங்கிறது லேட்டஸ்ட். இது இதை செலக்ட் பண்ணோம்னா இது அப்படியே என்டையரா டிஃப்ரெண்டா இருக்கும். என்னன்னு காமிக்கிறப்ப ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் NFS ஸ்டோரேஜ்க்கும் அதாவது NFS ஃபைல் சிஸ்டம்க்கும் VMFS ஃபைல் சிஸ்டமும் டிஃபரன்ஸ். VMFS நத்திங் பட் அவர் SAN ஸ்டோரேஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ற இப்ப டேட்டா ஸ்டோர் எல்லாமே VMFS டேட்டா ஸ்டோர் தான். NFS டேட்டா ஸ்டோர் நம்ம யூஸ் பண்ணல. பட் கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் NFS அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. So right now we are going to see difference between NFS data store and VMFS data store. So NFS data store அப்படிங்கிறது NFS அப்படின்னா நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம். இந்த NFS அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம். VMFS அப்படிங்கிறது விர்ச்சுவல் மிஷின் ஃபைல் சிஸ்டம். கைஸ் நான் சொல்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எழுதிக்கோங்க. பாயிண்ட்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்டர்வியூ யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லிட்டு. NFS வந்து NASங்களா? யா NAS தான். ஆமா சொல்றேன். அதுக்கு அடுத்த பாயிண்ட்க்கு வர்றேன் நான். NAS தான் அது. ஸோ NFS வந்து ஃபைல் லெவல் ஸ்டோரேஜ். ஃபைல் லெவல் ஸ்டோரேஜ் அப்படின்னா நீங்க ஒரு NFS வந்துட்டு எங்க இருந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ஃபைல் சர்வர்ல இருந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க, which is called file level storage. நோட் பண்ணிக்கோங்க. NFS is a file level storage. பட் VMFS அப்படிங்கிறது பிளாக் லெவல் ஸ்டோரேஜ். நம்ம இப்போ யூஸ் பண்ற VMFS ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, அந்த டேட்டா ஸ்டோர், அது எல்லாமே பிளாக் லெவல் ஸ்டோரேஜ். பிளாக் அப்படிங்கிறது 1 MB பிளாக் சைஸ் இருக்கும். அதாவது அந்த ஸ்டோரேஜ்க்குள்ள இப்போ நான் சொல்ற டெக்னாலஜி வந்து என்னன்னா SAN ஸ்டோரேஜ்க்குள்ள பிசிக்கல் ஸ்டோரேஜ்ல பிளாக்ஸா பிரிச்சிருக்கும், சரிங்களா? தட் இஸ் கால்ட் VMFS டேட்டா ஸ்டோர், which is black level storage. NFS அப்படிங்கிறது ஃபைல் லெவல் ஸ்டோரேஜ். நீங்க அந்த டேட்டா ஸ்டோர் அந்த ஸ்டோரேஜை ஃபைல்ல இருந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க. தென் அடுத்த பாயிண்ட், the NFS mount by volume. நீங்க ஒரு ESXல NFS வால்யூம் மூலமா தான் மவுண்ட் பண்ண முடியும். நோட் பண்ணிக்கோங்க. NFS data store mount by volume in ESX host. ESX hostல வால்யூம் மூலமா நீங்க மவுண்ட் பண்ணலாம். whereas VMFS data store you can mount by LUN. நீங்க ஸ்டோரேஜ் டீம் வந்து LUN அலோகேட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரேஜ் டீம் வந்து LUN அலோகேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பர்టిక్యులர் LUN மூலமா we can able to mount the VMFS data store, சரிங்களா? the next point, இந்த NFS data store எங்க இருந்து வர்க் ஆகுது, இந்த VMFS data store எங்க இருந்து வர்க் ஆகுது. see, நம்ம யூஸ் பண்ற VMFS data store பத்தி தான் நம்ம ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்றோம். NFS தெரிஞ்சுக்கிறோம். VMFS data store வந்துட்டு எங்க இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பிசிக்கல் ஸ்டோரேஜ். எந்த ஸ்டோரேஜ் அப்படின்னா iSCSI ஸ்டோரேஜ். நோட் பண்ணிக்கோங்க. VMFS data store, VMFS file system or VMFS data store can be created on iSCSI fiber channel, அதாவது FC storage. iSCSI fiber channel FC storage and FCOE storage, fiber channel over Ethernet. இந்த ஸ்டோரேஜ்ல இருந்து தான் we can create the VMFS data store. so நீங்க ஒரு VMFS data store create பண்ணனும் அப்படின்னா we will have to take the LUN from storage team. storage team LUN நம்ம கேட்டு வாங்கணும். ஸோ இது வந்து ஒரு VMFS data store கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஸ்கிரீன்ஷாட். நியூ டேட்டா ஸ்டோர் கொடுக்குறேன், VMFS செலக்ட் பண்றேன். தென் I will have to provide the data store name. Then I will have to select the LUN. இந்த LUN எங்க இருந்து வருது அப்படின்னா the LUN can be provided by storage team. அந்த LUN எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னா பிசிக்கல் ஸ்டோரேஜ். அந்த பிசிக்கல் ஸ்டோரேஜ் எது அப்படின்னா iSCSI ஃபைபர் சேனல். இந்த ஸ்டோரேஜ்ல இருந்து அந்த LUN வந்து அலோகேட் பண்றாங்க, ஸ்டோரேஜ் டீம் அலோகேட் பண்றாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு
தென் விஎம்எஃப்எஸ் வெர்ஷன் விஎம்எஃப்எஸ் 6 இருக்குது, விஎம்எஃப்எஸ் 5 இருக்குது. நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் விஎம்எஃப்எஸ் 6 தான் செலக்ட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம ஃபினிஷ் கொடுத்தா முடிஞ்சிருச்சு. இது விஎம்எஃப்எஸ் டேட்டா ஸ்டோர். வேற என்எஃப்எஸ் டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிறது the NFS data store can be created from NAS storage, NAS storage, network attached storage. NAS storage அப்படிங்கிறது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஸ்டோரேஜ். NAS ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது சின்ன சின்ன கம்பெனியில் யூஸ் பண்ணுவாங்க, பெரிய பெரிய கம்பெனியில் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும், பட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கொஞ்சம் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. இப்போ அமேசானில் போயிட்டு NAS ஸ்டோரேஜ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இதுதான் NAS ஸ்டோரேஜ், நெட்வொர்க் அட்டாச்சு ஸ்டோரேஜ். இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். இதில் நிறைய டிபி சைஸ்லாம் இருக்குது. இப்போ இந்த ஸ்டோரேஜ் இப்போ எடுக்கிறேன்னா ஒன்றும் இல்லை, இதில் மல்டிபிள் ஹார்ட் இருக்கும். இந்த NAS ஸ்டோரேஜில் என்னன்னா மல்டிபிள் ஹார்ட் இருக்கும். நீங்கள் இதை ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து மல்டிபிள் ஹார்ட் இருக்கும். இந்த ஹார்ட் டிஸ்க் உள்ள இருக்கிற ஹார்ட் டிஸ்கோட மொத்த டேட்டாவும் ஒரு லாஜிக்கல் வால்யூமாக நமக்கு கிடைச்சிரும். தென் இந்த NAS-ஐ வந்துட்டு நம்ம வந்து ஐபி அட்ரஸ் மூலமாக மேனேஜ் பண்ணணும். இந்த NAS-க்கு ஒரு ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணணும். கான்ஃபிகர் பண்ணி அது மூலமாக நம்ம ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு NAS ஸ்டோரேஜ். இதுலயே போட்டுருப்பானே தெரியும் ப்ரோ, சொல்லுங்க. NAS வந்துட்டு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ், அது பிளாக் ஸ்டோரேஜ், அந்த பாயிண்ட் சொல்லலாம் இல்லைங்களா? இல்ல, NAS ஸ்டோரேஜ் இஸ் ஃபைல் லெவல் ஸ்டோரேஜ். பிளாக் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது VMFS பிளாக் லெவல் ஸ்டோரேஜ். ஓகே, சரிங்களா? இட்ஸ் ஃபைல் லெவல் ஸ்டோரேஜ், அதுல டவுட் எதுவும் இருக்க வேண்டாம். அண்ட் ஆல்சோ இனிஷியலா இந்த NFS வந்து சரி முதல்ல NAS முடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ NAS அப்படிங்கிறது இந்த இருக்கு இல்லையா, ரொம்ப சின்ன, இது வந்து ரொம்ப சின்ன சின்ன கம்பெனில தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதோட ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். சான் ஸ்டோரேஜ் போறப்ப ரேட் எக்கத்தப்பா இருக்கும். 10 லட்சம், 12 லட்சம், 15 லட்சம் இருக்கும். பட் NAS ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஒரு 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சத்துலேயே நம்ம வாங்கிக்கலாம். பட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நீங்க சான் ஸ்டோரேஜோட பெர்ஃபார்மன்ஸ் இதில் எதிர்பார்க்க முடியாது. சான் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஃபைபர் சேனல்ல வர்றது, லேட்டன்சி எதுவுமே இருக்காது. பட் NAS ஸ்டோரேஜ் வந்துட்டு நமக்கு நெட்வொர்க் கேபிள் மூலமா கனெக்ட் பண்ணுவோம், ஐபி அட்ரஸ் மூலமா தான் ஆக்சஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதனால இது கொஞ்சம் லேட்டன்சி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. The NFS can be created from NAS storage, which is called network attached storage, and also it's connected through the TCP IP மூலமா கனெக்ட் பண்றோம். NAS ஸ்டோரேஜ் எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஐபி மூலமா கனெக்ட் பண்ணுவோம். ஐபி அட்ரஸ் மூலமா தான் நம்ம NAS ஸ்டோரேஜ் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபைன். தென் இந்த NFS வந்துட்டு இனிஷியலா எப்போ கண்டுபிடிச்சது அப்படின்னா, இனிஷியலா வந்து கண்டுபிடிச்சது வந்துட்டு லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம் தான் கண்டுபிடிச்சாங்க. சன் மைக்ரோ சிஸ்டம்னு ஒரு கம்பெனி, அவங்க தான் இந்த NFS ஃபைல் சிஸ்டம் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. லினக்ஸ்ல ஒர்க் பண்றதுக்காக தான் இதை கண்டுபிடிச்சது. பட் அதுக்கடுத்து கொஞ்சமா டெவலப் பண்ணி இப்போ ஸ்டோரேஜ் லெவலில் அதை யூஸ் பண்ற அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த NAS ஸ்டோரேஜ்ல 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. NAS 3.0 சாரி NFSல 2 வெர்ஷன் இருக்குது. NFS 3.0, NFS 4.1. NFS 4.1 தான் நம்ம யூஸ் பண்ணணும். 3.3 NFS 3 ரொம்ப ஓல்டர் வெர்ஷன் இது. இப்போ நீங்க NFS 4.1 கொடுத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேம் கேட்கும், டேட்டா ஸ்டோர் நேம் கேட்கும், ஃபோல்டர் கேட்கும், சர்வர் கேட்கும். விச் மீன்ஸ் இந்த NAS ஸ்டோரேஜ் வந்துட்டு ஒரு சர்வர் மூலமா நீங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் தான் இங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த சர்வர்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருப்போம். தட் இஸ் கால்ட் ஃபைல் சர்வர் மாதிரி ஒரு ஷேர்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருப்போம். அந்த ஃபோல்டர் நேம் இங்க கொடுக்கணும். ஃபோல்டர் நேம் கொடுத்துட்டு சர்வர் ஐபி அட்ரஸ் கொடுத்து நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த NAS ஸ்டோரேஜ் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. NAS storage, see when we create the NAS storage, it's require folder name and server IP. நோட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டர் நேம் அண்ட் சர்வர் ஐபி தேவைப்படும். இதை நம்ம வால்யூம் மவுண்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? நம்ம அங்க
விஎம்எஃப்எஸ் டேட்டா ஸ்டோர்ல இது லன்னு சொல்றோம். இங்க வந்து நம்ம வால்யூம் சொல்லுவோம். இங்க வால்யூம் NFS வால்யூம் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? NFS வால்யூம் வந்து இப்படிதான் கிரியேட் பண்ணுவோம். we can create the NFS volume by folder and server name கொடுத்து NFS volume வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ NFSல ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த 4.1 வெர்ஷன்ல வந்துட்டு சில ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகாது. லைக் சைட் ரெக்கவரி மேனேஜர் SRMனு ஒரு டூல் இருக்கு, அது ஒர்க் ஆகாது. அப்புறம் ஸ்டோரேஜ் ஐஓனா ஸ்டோரேஜ் இன்புட் அவுட்புட் வந்துட்டு போறது சரியா ஒர்க் ஆகுது. லைக் ஸ்டோரேஜ் ஐஓ கண்ட்ரோல் சொல்லுவோம், அது இதுல அந்த ஃபீச்சர் இதுல கிடையாது. அண்ட் ஆல்சோ ஸ்டோரேஜ் டிஆர்எஸ் SDRS சொல்லுவோம், ஸ்டோரேஜ் ஆட்டோமேட்டிக்கா மைக்ரேட் பண்றது, அந்த ஃபீச்சரும் இதுல வந்து கிடையாது. மோரோவர் SDRS நம்ம வந்து பெருசா யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஹவர் இட் இஸ் அந்த ஃபீச்சர் வந்து இதுல கிடையாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட், நீங்க ஒரு NAS ஸ்டோரேஜ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு NFS ஸ்டோரேஜ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமா VM கர்னல் அடாப்டர் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த ESXi இருக்கு அப்படின்னா இந்த ESXiல கான்ஃபிகர் போயிட்டு VM கர்னல் அடாப்டர் இருக்கு இல்லையா, அதுல ஆட் நெட்வொர்க்கிங் போயிட்டு VM கர்னல் அடாப்டர் இதோ சுவிட்ச் கொடுத்துட்டு இதுல நீங்க NFSன்னு கொடுக்கணும். நோட் பண்ணிக்கோங்க, NFS வால்யூம் கிரியேட் பண்றதுக்கு இட்ஸ் ப்ரீரெக்விசிட் என்ன அப்படின்னா VM கர்னல் அடாப்டர்ல இந்த NFS வால்யூம் நம்ம NFSக்குன்னு ஒரு அடாப்டர் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு பிசிக்கல் அடாப்டர் நீங்க அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த NFS ஃபைல் சர்வர் இருக்கு இல்லையா, அந்த ஃபைல் சர்வர்ல என்ன ஐபியோ அந்த ஐபி இங்க ப்ரொவைட் பண்ணணும். லைக் இப்போ ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இப்போ vMotion இருக்குன்னா vMotionக்கு ஒரு VM அடாப்டர் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி NFSக்குன்னு ஒரு VM அடாப்டர் கிரியேட் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். அந்த ஐபி அட்ரஸ் வந்துட்டு எங்க இருந்து கொடுக்கணும் அப்படின்னா ஃபைல் சர்வர் இருக்கு இல்லையா, அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் தான் இங்க நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. NFS பெருசா எந்த இன்டர்வியூலையும் கேட்க மாட்டாங்க. நேற்று அவர் டவுட் கேட்டார், யாரோ ஒருத்தங்க டவுட் கேட்டாங்க. ஸோ அதனால NFS இப்போ நான் வந்து எடுக்கிறேன். பட் நம்ம மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ணுறது எல்லாமே VMFS வால்யூம் தான். அதாவது நார்மல் ஐஸ்கசி டேட்டா ஸ்டோர் மட்டும் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நேற்று எடுத்தல ஒரு கிளாஸ் வாட் இஸ் VMFS ஃபைல் சிஸ்டம், அந்த கிளாஸ் ரொம்ப முக்கியம். அதை நல்லா வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் VMFS ஃபைல் சிஸ்டம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் டவுட் இருக்கா? Any doubts guys? Doubt let me move on to next. Okay.